கொரோனான்றது உங்களுக்கு தெரியும், காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு கிருமி. ஸோ அந்த வைரஸ் வந்து லங்ஸை தான் மெயினாக பாதிக்குது. சில பேர் வந்து அதுலேருந்து நல்லபடியாக வெளியே வந்துடுறாங்க, ஒரு சின்ன தழும்பு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுறாங்க. அந்த சிண்ட்ரோம் பேர் தான் லாங் கோவிட் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டியாக இருக்காங்களோ, ரொம்ப பெரிய சைஸ் பிரெஸ்ட் இருக்கோ, ரொம்ப சாகி பிரெஸ்ட் இருக்கோ, அப்போ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது, ப்ளஸ் டயட்லேயும் ரொம்ப ஃபேட்டி மீல்ஸ் அதிகமாக சாப்பிடும் போது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் இருக்கும் போது, இந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ் ஒன்று சேரும் போது, அப்போ அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஓகே, நம்ம ஹுசைனி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கராட்டே மாஸ்டர் அவர் வந்து இறந்தார். பிளட் ரிலேட்டட் ஒரு கேன்சர்னால வந்து இறந்தார். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மோஸ்ட் காமன் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் தான். ஓகேங்களா, உலகத்திலேயே முதல் 3 இடத்துல இருக்கிறது வந்து ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன். இதை சுற்றி தான் லங் கேன்சரோட காரணங்கள் இருக்குது. நுரையீரல் சிம்டம்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 2 தான். இப்போ நம்ம பேஷண்ட் நீங்கள் கிளினிக் வந்து உட்காடுறாங்கன்னா வந்து சொல்கிறது, சார் எனக்கு இருமல் இருக்குது, சார் எனக்கு மூச்சு வாங்குது, இருமல் இருக்குது, மூச்சு இருமல் மூச்சு, இவ்வளோ தான் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ நான் நுரையீரல் ப்ராப்ளமில் வேறு என்ன அறிகுறி எதிர்பார்ப்பீங்க? நுரையீரல் ப்ராப்ளம் எனக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு நான் சொல்லுவோம். சின்ன வயசுலேயே இவ்வளோ மோசமான ஃபுட்டு சாப்பிட்டா ஏர்லியாகவே ஏஜ் அட்டன் பண்ணுவான். ஏர்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாமே இஷ்யூஸாக மாறும். அதனால் வந்து நைட்டு ஃபுட்ஸ்ன்றதை அவாய்ட் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸு, யங் ஏஜ் ஸ்ட்ரோக்கு, சின்ன வயசு ஆளுங்களை ஃபிட்டாக இருக்கிறாலே இறக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு பார்க்கும்போது சுற்றி அது வர விஷயம் வந்து உணவில் தான் வந்து முடியும். ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு லங் கேன்சர் ப்ரிவென்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைஞ்சிருக்கும் சபரிநாத் ரவிச்சந்திரன் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கோவிட் டைம்ல நிறைய பேர் நுரையீரல் பாதிப்பு தான் அதிகமாக ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இப்போ கோவிட் டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அதை லைஃப் லாங் அது வந்து தொடர்ந்துட்டே இருக்குமா, இல்லை வந்து அது ஹீல் ஆகிடுமா சார்? இல்லை, அது வந்து ஒருத்தவங்களுக்கு பொறுத்து வேறுபடி ஆகுது. ஓகேங்களா, இப்போ கொரோனான்றது உங்களுக்கு தெரியும், காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு கிருமி. ஸோ அந்த வைரஸ் வந்து லங்ஸை தான் மெயினாக பாதிக்குது. அப்படிங்களா, லங்ஸ் மூலியமாக தான் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதான் கொரோனா நிமோனியான்னு சொல்கிறோம். சில பேர் வந்து அதுலேருந்து நல்லபடியாக வெளியே வந்துடுறாங்க, ஒரு சின்ன தழும்பு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுறாங்க. அந்த சிண்ட்ரோம் பேர் தான் லாங் கோவிட் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். லாங் கோவிட் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கொரோனா லங்ஸில் வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டு அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் வென்டிலேட்டர் லெவலில் இருந்துட்டு அதுலேருந்து வெளியே வராங்க அப்படின்னா, அப்போ நுரையீரலில் ஒரு பெரும்பாலும் பகுதி வந்து பாதிக்கப்படுது. அந்த பெரும்பாலும் பகுதி வந்து நுரையீரல் சுருக்கமோ, இல்லை சுவாச குழாயில் வந்து அலர்ஜியோ, இல்லை சுவாச குழாய் சுருக்கமோ, இந்த மாதிரி வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம். சில பேர் லங்ஸ் மட்டும் இல்லாமல் லங்ஸை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு, இல்லை நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால கை கால் இழுக்கிறது, கை கால் சரியாக வரல, டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நட்ஷெல் அம்பரால லாங் கோவிட் சிண்ட்ரோம்னுக்குள்ளே வந்து வராங்க. ஸோ வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாலும் ஆளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெளியே வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நானும் தான் கொரோனா பாதிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு எந்த அறிகுறியும் வந்துட்டு பெருசாக இல்லை, லாங் கோவிட் சிண்ட்ரோம் இல்லை. ஆனால் சில பேர் யார் கொஞ்சம் தீவிர கொரோனாவுக்கு போனாங்களோ ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவர்களுக்கு தீவிர கொரோனா வந்து வெளியே வந்தவங்க 2, மூணாவது இந்த ஆக்சிஜன் வென்டிலேட்டர் லெவலுக்கு போய் வெளியே வந்தவங்க 3, இல்லைனா வந்து ரொம்ப ஹை ஒபிசிட்டி இல்லைனா ஹை ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் இருக்கிறவங்க வெளியே வரவங்க, இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோமோட இன்னும் லைஃப்பை வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம நிறைய விதமான கேன்சர் கேள்விப்பட்டிருக்கோம். பிளட் கேன்சர், பிரைன் கேன்சர், வந்து போன் கேன்சர், அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் அதிகமாக வந்து பிரெஸ்ட் கேன்சரால் தான் சார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புற்றுநோய். உலக லெவலில் வந்து புற்றுநோயில் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக வர்றது பிரெஸ்ட் கேன்சர். இந்தியாவிலையுமே பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கக்கூடியது வந்து பிரெஸ்ட் கேன்சர். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் இருந்தது. ஓகேங்களா, செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஸ்லைட்டாக ஒரு எட்ஜ் எடுக்குது அப்படின்றதான் சொல்லணும். பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டியாக இருக்காங்களோ, ரொம்ப பெரிய சைஸ் பிரெஸ்ட் இருக்கோ, ரொம்ப சாகி பிரெஸ்ட் இருக்கோ, அப்போ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும்போது, இந்த பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஈஸ்ட்ரோஜன் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும்போது, ப்ளஸ் டயட்லேயும் ரொம்ப ஃபேட்டி மீல்ஸ் அதிகமாக சாப்பிடும் போது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் இருக்கும் போது, இந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ் ஒன்று சேரும் போது அப்போ அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஓகேங்களா? ஓகே சார். அதே மாதிரி வந்து அது வந்து
கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து போக போக அது வந்து கேன்சராக மாறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இல்லை, கொழுப்பு கட்டின்றது டோட்டலாக வேறு. அது பேர் வந்து ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் பிரெஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒருத்தவங்க வந்து குளிக்கும் போதே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். குளிக்கும் போதே பார்க்கும்போது திடீர்னு ஏதோ வந்துட்டு இந்த எலி ஓடுற மாதிரி ஓடும். அதனால தான் அது பிரெஸ்ட் மவுஸ். திடீர்னு தொட்டவொன்னே ஒரு கட்டி திடீர்னு இங்கேருந்து இங்கே போவோம், அங்கே தொட்டோன்னு அங்கேருந்து இங்கே வரும். இதுதான் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். ஸோ ஃபைப்ரோ அடினோமா வந்து ஃபைப்ரோ அடினோ கேன்சராக மாறதுக்கு சான்சஸ் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஃபைப்ரோ அடினோமா வந்து நம்மளுக்கு வந்து ஃபைப்ரோ அடினோமா தானான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்து சர்ஜிக்கல் டாக்டரை பார்ப்போம். அவங்க எஃப்என்ஏசின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதுமாதிரி மேமோகிராஃப்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ எஃப்என்ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டியில் வந்து சின்னதாக ஒரு ஊசி குத்தி அதுலேருந்து சீல் மாதிரி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சு இது ஃபைப்ரோடினோமா தானா, இல்லைனா கேன்சர் மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மினிமல் இன்வேசிவ் கேன்சரோ இல்லை இன்வேசிவ் டக்டல் கார்சர் மாதிரி கேன்சர்னு சொல்லி உறுதிப்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் நம்ம 30-35 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இந்த மேமோகிராஃபி ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். குளிக்கும் போது நீங்களே வந்து ஒரு வாட்டி அழுத்தி பார்த்துக்கோங்க. இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டரோட உள்ள ஃபீமேல்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டி, ஃபர்டைல், இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ், டயட்டை வந்து பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணாதவங்க, இவங்களாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர்லாம் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த இவங்களாம் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் நம்ம பார்வையாக இருக்குது. சார், இப்போ கேன்சரால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்கள எப்படி சார் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும்? அவங்க வந்து எமோஷ்னலாகவும் கொஞ்சம் வந்து வீக்காக இருப்பாங்க, ஹேர் ஃபால் ஆகும், அது வந்து அவங்களுக்கு செல்ஃப்லேருந்து கொஞ்சம் இதுவாகும். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும்? கடின போராட்டம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபைட் ஃபார் கேன்சர்ன்றது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நல்ல உதாரணம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஹுசைனி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கராட்டே மாஸ்டர் அவர் வந்து இறந்தார். பிளட் ரிலேட்டட் ஒரு கேன்சர்னால வந்து இறந்தார். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைசி வரைக்கும் வந்துட்டு எப்படி போராடினாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். தைரியமாக வந்துட்டு எனக்கு இந்த நடந்துகிட்டு இருக்கு, நான் வெளியே வந்துடும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எமோஷனலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி அவங்கள டேக் கேர் பண்ணுறது, எமோஷனலாக அவங்க கூட சேர்ந்து வந்து இவங்கள வந்துட்டு நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது, ப்ளஸ் இன்னொரு சைடில் சைக்காலஜிஸ்ட் வந்து நல்லா கவுன்சிலிங் கொடுக்குறது, சைக்கியாட்ரிஸ்ட் வந்து தேவையான கால கவுன்சிலிங் கொடுக்குறது, ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணி தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக இது பண்ணணும். இல்லைனா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா தெர் சம்திங் கால்ட் அஸ் டெமோக்லிஸ் சிண்ட்ரோம் அண்ட் பர்ன் அவுட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. டெமோக்லிஸ் சிண்ட்ரோம்ன்றது என்னென்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து கேன்சர்னால அவதிப்பட்டுக்கிட்டு அவங்க மன உளைச்சல் ஆளாகி சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது, சூசைட் பண்ணிப்பாங்க. அதுதான் டெமோக்லிஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் அரவணைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெயினால அவங்க சூசைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பல காரணங்கள்னால. ஓகேங்களா? அதில் வந்து பெயின்ன்றது ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். ஆனால் அதை தாண்டி வந்துட்டு டெய்லி என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து முடக்க போட்டு படுக்கையாகவே இருக்கிறது, எந்த வேலையும் நம்ம அவங்களால ஏங்கி செய்ய முடியாது, நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒரு சொசைட்டியில் வந்து போய் திருப்பி மிங்கிள் ஆகி பேச முடியாது அப்படின்னு படுத்தபடியாக இருக்கும்போது ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷனுக்கு போவாங்க. இப்போ நம்மளே வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் வந்து நம்ம கை காலே வராமல் படுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க, டெய்லி டாய்லெட் வேலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னும் போது உங்கள் மைண்ட் எவ்வளோ டிப்ரெஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அப்போ டிப்ரெஸ் ஆகும் போது வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணும், எதுக்கடா நம்ம இந்த வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி டைம் அப்போ தான் அவங்க இந்த மாதிரி தவறான ஒரு முடிவை வந்து சூசைடை நோக்கி வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இது. ஃபாரின்லாம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா தெர் சம்திங் கால்ட் அஸ் யுஸ்தேனேஷியா, மெர்சிஃபுல் கில்லிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் லா பிரகாரம் அது அலவுடு கிடையாது. அங்கெல்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து கில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெர்சிஃபுல் கில்லிங் அதாவது என்னென்னா, ஏன்னா அவங்க பொழைக்க மாட்டாங்க, இவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, தினம் வழியில் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்து இவங்களை இறக்க வைக்கிறது. ஓகேங்களா? அது அனிமல்ஸ்க்கு பண்ணுவாங்க, ஹியூமன்ஸுக்கு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லா பிரகாரம் அதெல்லாம் அலவுடு கிடையாது, மெர்சிஃபுல் கில்லிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேஷண்ட் கடைசி வரைக்கும் நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட், பேலியேட்டிவ் கேர்னு ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் அவங்கள வலி இல்லாமல் எப்படி பார்த்துக்க முடியும், அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்க முடியும், சைக்காலஜிக்கல் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுன்றதான் நம்ம ஊரில் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே சார், இப்போ கூட அதை வந்து நாங்கள் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஐ திங்க் ஜப்பானோ சீனாலேருந்தோ எங்கோ வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? எதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? கேன்சருக்கு வந்து நார்மலாக வந்து செல்லை வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து மெடிக்கல் ரிசர்ச்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ரிசர்ச்ன்றது ஒரு சைடில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரேக் த்ரூன்றது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கேன்சர் வந்து முன்னாடி மெடிசனே கிடையாது, கேன்சருக்கு கீமோதெரப்பின்னு வந்துச்சு. முன்னாடி வந்து ரேடியோ தெரப்பி வந்துச்சு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டே இல்லை. நாங்கள் இப்போ ஆர்கன் டைப் ஈரல் புற்றுநோய்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஈரலே மாற்றி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
மாதிரி வந்துட்டு போனை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் த்ரூ இன் மெடிசின்ஸ். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த நோபல் பரிசு அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மா இஸ் அண்ட் செப்பரேட். இது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்றது நாளுக்கு நாள் தினம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? தட் இஸ் த இன்வென்ஷன், அதான் ஹியூமன் பிரெயின். அதில் எந்த இதில் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு வரல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்போ வந்து ஒரு டாக்டர் நம்ம அதை சொல்ல முடியும்னா, அந்த ட்ரக் வந்து phase 1 phase 2 phase 3 phase 4 எல்லா ட்ரையலையும் தாண்டி அப்ரூவ் ஆகி அந்த பாப்புலேஷனுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம், மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அப்புறம் நாம அதை உபயோகித்து இது வந்து இவ்வளோ இது நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம உறுதியாக பேச முடியும். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து phase 1 phase 2 ட்ரையலில் இருக்கிறது. இப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்டடி பண்ணுவாங்க. அனிமல்ஸில் அந்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னா அடுத்து தான் வந்துட்டு ஒரு செலக்டிவ் பாப்புலேஷன் ஒரு ஹியூமன் ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த மருந்து வந்து குணப்படுத்துது, 100 பேரில் வந்து 50 பேரை குணப்படுத்துது, ஆனால் மீதி 50 பேருக்கு இந்த மருந்து போட்டால் அந்த 50 பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்து அப்ரூவ் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா 100 பேர் கொடுத்தா 99 பேர் சரியாகணும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்னா அந்த மருந்து அப்ரூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு மருந்துனால ஒருத்தவங்க உயிரிழக்கிறது யாருமே விரும்ப மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நோயினால் உயிரிழந்தால் எல்லாம் மனசை ஏற்றுப்பாங்க. இது மனிதனோட குணம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு தடுப்பூசி வந்தது, கொரோனா தடுப்பூசினால தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊரே பேசிச்சு. புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து போய் சேர்ந்துடும். அதனால் வந்துட்டு ஒரு ட்ரக் வெளியே வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல்ஸ் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. நல்ல விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆனால் இந்த ட்ரையல்ஸ்லாம் தாண்டி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி இன்னும் நம்ம தீர விசாரித்து பேசணும். சார், இப்போ லங் கேன்சர் வருதுல்ல சார், அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நுரையீரல் புற்றுநோய் உலகத்திலேயே மோஸ்ட் காமன் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் தான். ஓகேங்களா? உலகத்திலேயே. ஏன்னா முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தம் அடிப்பாங்க. ஓகேங்களா? சிகரெட் ஸ்மோக்கிங் தான். ஒரு தேட்டரில் போய் உட்காந்தா முதல் ஸ்லைட் யாராவது வருது, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு தான் வருது. ஸோ அந்த லங் கேன்சருக்கு மெயின் காரணம் ஸ்மோக்கிங். ரெண்டாவது முக்கியமான காரணம் பேசிவ் ஸ்மோக்கிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கார தம் அடிப்பார், நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அவரோட இவங்களுக்கு தான் பிரச்சனை இன்னும் அதிகம். ஏன்னா வந்துட்டு இவங்க ஊதுறதையும் அவங்க வந்து இன்ஹேல் பண்ணணும், சிகரெட்லேருந்து வர ஸ்மோக்கையும் சேர்த்து இன்ஹேல் பண்ணணும். தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க அந்த ஸ்மோக் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து அடிக்கிறாங்கன்னா அந்த சிகரெட் ஸ்மோக் வந்து போயிட்டு அவங்களோட பனியன்னு, அவங்களோட டவல்ஸு, அவங்களோட பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாத்துலேயுமே உட்காந்துக்கும். தூங்கும் போதெல்லாம் அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸை அவங்க வந்து ஸ்மோக் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சிகரெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கார்சினோஜன் இருக்குது, கேன்சர் உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் டேஞ்சர். அதனால தான் ஸ்மோக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து அவுட் சைட் டெரஸ், ஓப்பன் ஸ்பேஸில் போய் ஸ்மோக் பண்ணுங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். ரூமுக்குள்ளே குரூப் ஸ்மோக்கிங், ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இது வந்து மெயின் ரீசன் ஃபார் ஸ்மோக்கிங். அதர் தேன் தட் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர். ஒரு சில பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் எக்ஸாஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. ரெண்டாவது வந்து ஏர் பொல்யூஷன், நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் டெல்லியிலேயே ஒரு குழந்தை பிறந்து அங்கேயே வளருதுன்னா 25-30 வயசு பசங்களுக்குலாம் லங் கேன்சர் வருது. அவன் ஸ்மோக்கிங்கே பண்ணியிருக்க மாட்டான், அப்போ தான் பிடிக்கலான்னு பற்ற வைக்கலான்னு முதல் சிகரெட் எடுப்பான், அதுக்குள்ளே உனக்கு லங் கேன்சராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனோஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தையோட லங்ஸ் எவ்வளோ ஈஸியாக பாதிக்கப்படுது. ஸோ ஏர் பொல்யூஷன்ன்றது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதை தாண்டி ஜெனட்டிக் கேன்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே நம்மளுக்கு ஜெனட்டிக்ஸாகவே லங் கேன்சர் வருதுன்னா அந்த ரீசன்லேயும் வரலாம். அப்புறம் ஹெச்ஐவி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளோட ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து லங் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் 4-5 மடங்கு அதிகமாகுது. டயட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் டெஃபிஷியன்சி. இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க டயட் பிறந்ததுலேருந்து விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி இதெல்லாம் எதுவுமே எடுக்காமல், பழங்கள் காய்கறியே சாப்பிடாமல் ஜஸ்ட் பீஸா பர்கர் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ்னால் என்னென்னே தெரியாதுன்றவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா லங்ஸ் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் குறைஞ்சா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். ஆனால் முதல் 3 இடத்துல இருக்கிறது வந்து ஸ்மோக்கிங், 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 பேசிவ் ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன். இதை சுற்றி தான் லங் கேன்சரோட காரணங்கள் இருக்குது. இப்போ லங்ஸில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் சார்? லங்ஸில் வர இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் முன்னாடியே லங்ஸோட அந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஒரு குழாய் மாதிரி போகுது, அங்கே பிரச்சனை வரலாம். அது பேர் தான் ட்ரக்கியா பிராங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லங்ஸில் பிரான்ச் மாதிரி பிரியுது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராங்கியோல்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் பிரச்சனை வரலாம். லங்ஸ்லேயே பிரச்சனை வரலாம். லங்ஸ் அவுட்டர் கவரிங் பேர் ப்ளூரா, அதில் பிரச்சனை வரலாம். எங்கே வேணால் பிரச்சனை வரலாம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த டியூப்பில் வர பிரச்சனைக்கு மெயினான 2 பிரச்சனை தான் ஆஸ்துமா, சிஓபிடி. ஆஸ்துமான்றது அலர்ஜி ப்ராப்ளம், வீசிங்னு சொல்லுவாங்க. சிஓபிடின்றது இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க வந்து அந்த சுவாச குழாய்கள்லாம் சுருங்கிறது சிஓபிடி. அப்புறம் அந்த லங்ஸில் வந்து வரக்கூடிய அந்த மெயினில் வர பிரச்சனை தான் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அது பேர் தான் நிமோனியா. லங்ஸில் வந்து சீல் சேர்றது, அது பேர் தான் லங் ஆப்சஸ். லங்ஸை சுற்றி இருக்கிற ப்ளூரால் இன்ஃபெக்ஷன் ஆகிறது பேர் தான் ப்ளூரைட்டிஸ். லங்ஸில் சுற்றி தண்ணி சேர்றது பேர் தான் ப்ளூரல் எஃப்யூஷன். லங்ஸில் ஓட்டை வந்து காற்று சேர்றது பேர் தான் நியூமோதொராக்ஸ். கீழே தசைகளில் வந்து அடிபடுறது பேர் தான் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 200 நோய் பேர் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ
ஸோ எங்கே வேணால் பாதிப்பு வரலாம். அதில் எங்கே பாதிப்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் பல்மனாலஜிஸ்ட்டோட வேலை, நுரையீரல் டாக்டரோட வேலை. ஏன்னா ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரலாம்னா பெரிய பட்டியல். ஓகேங்களா? அந்த பட்டியல் போட்டே போகலாம். ஸ்பெசிஃபிக்காக அதாவது உங்களுக்கு எந்த நோய் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி சொல்லலாம். அதை பற்றின சிம்டம்ஸ் ஏதாவது இதுதான் ரொம்ப சேலஞ்ச். சிம்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் சிம்டம்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 2 தான். இப்போ நம்ம பேஷண்ட் இங்கே கிளினிக் வந்து உட்காடுறாங்கன்னா வந்து சொல்கிறது, சார் எனக்கு இருமல் இருக்குது, சார் எனக்கு மூச்சு வாங்குது, இருமல் இருக்குது, மூச்சு இருமல் மூச்சு, இவ்வளோ தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் பிரச்சனை இந்த நான் சொன்ன எங்கே வேணால் வரலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே அறிகுறி. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் நுரையீரல் ப்ராப்ளமில் வேறு என்ன அறிகுறி எதிர்பார்ப்பீங்க? நுரையீரல் ப்ராப்ளம் எனக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா சொல்லுவான். இல்லை நுரையீரல் ப்ராப்ளம் எனக்கு யூரின் போகும்போது எரிச்சல் வருதுன்னா சொல்லுவான். நுரையீரல் உறுப்போட அறிகுறின்றது இரும்பல், சளி, மூச்சு வாங்குறது. இதுதான் மெயின் அறிகுறி. சில நோய்களில் கொஞ்சம் ரேராக இருமும் போது ரத்தம் வரும், சில நோய்களில் நெஞ்சில் வந்து வலி வரும். ஓகேங்களா? அதை வந்து வித்தியாசப்படுத்துறது தான் வந்து நுரையீரல் டாக்டரோட வேலை. ஓகேங்களா? ஸோ காமன் அறிகுறிங்கன்னு எடுத்திங்கன்னா ஒரு 4-5 தான். இரும்பல், சளி, மூச்சு வாங்குறது, மூச்சு விடும்போது வீசிங் மாதிரி சவுண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு மூக்கில் தண்ணி, தும்பல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, வாய்ஸ் சேஞ்சு, இது எல்லாமே வந்து நுரையீரலோட அறிகுறிகள். ஓகே சார். நம்ம வந்து உணவு முறைகள் வந்து இப்போ எல்லாமே நைட் டைமில் 12 o'clock மேலே சாப்பிட்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு 12 o'clock சாப்பிட்றாங்க, 1 o'clock சாப்பிட்றாங்க. என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது சார்? அதான் புரியுது. 12 o'clock 1 o'clock சாப்பிட்றீங்களா, அதை முதல்ல நீங்கள் தடுத்தாலே போதும். ஓகேங்களா? நீங்கள் பெரிய கம்ப சுற்றுற ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் என்ன அம்மா செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டாலே வந்து மோர் தேன் எனஃப். ஓகேங்களா? நானே அந்த மாதிரி பேட் லைஃப் ஸ்டைலில் தான் வந்துட்டு ஒரு 4-5 years வரைக்கும் வந்து முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ், யங் ஏஜ் ஸ்ட்ரோக்கு, சின்ன வயசு ஆளுங்களை ஃபிட்டாக இருக்கிறாலே இறக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு பார்க்கும்போது சுற்றி அது வர விஷயம் வந்து உணவில் தான் வந்து முடியுது. உணவு பழக்கங்கள் ரொம்ப வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நைட் ஃபுட் கல்ச்சர்ன்றது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்து. ஏன் அப்படின்னா வந்து நைட் டைமில் நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி போய் படுக்க தான் செய்வீங்க. ஸோ வந்து உங்களுக்கு நைட் டைமில் வந்து கலோரி லாஸ்ன்றதே நடக்காது. ஸோ எல்லாமே வந்து ஃபேட்டு, கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக போய் டெபாசிட் ஆகுது. இது ஒரு முக்கியமான விஷயம். HMG-CoA ரெடக்டேஸ்ன்ற ஒரு என்சைம் நைட்டு தான் அதிகமாக இருக்குது. அதனால் திருப்பி அதுவும் கொலஸ்ட்ரால் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் நைட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், ஒரு பறவை, குருவி எது எடுத்தாலும் என்ன பண்ணுது, ஒரு 6 மணிக்கு எழுந்துக்குது, உணவெல்லாம் தேடுது. திருப்பி வந்து ஈவினிங் 6 மணிக்கு வந்துட்டு அது ஒரு கூடல் போய் படுத்து தூங்கிடுது. மறுநாள் காலை 4-5 மணிக்கு கத்த ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நைட்டு ஆமாம் காலையில் தான் நல்லா தூங்கிக்கிட்டு 12-1 மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம ஆட்டம் இருக்குது. இப்போ ஒரு அர்பன் ஸ்கொயரோ இல்லை கோரா இதெல்லாம் போனோம்னா நைட்டு 12-1 மணிக்கு சின்ன பசங்க, ஓகேங்களா, ஒரு LKG UKG ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களாம் உட்காந்துக்கிட்டு 12-1 மணிக்கு வந்துட்டு பர்கரு, பீட்சா, ஐஸ்கிரீமு, ஷேக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க. இவ்வளோ ஹை கேலோரி, ஃப்ரைடு ஃபுட்ஸு, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, ஹை சுகர் கண்டென்ட் ஐஸ்கிரீம், இதெல்லாம் உட்காந்து நைட்டு 12-1 மணிக்கு சாப்பிடுது. அந்த குழந்தைங்கலாம் திடீர்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தோம்னா வந்துட்டு பேக் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட்டு தொப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோண்டு குழந்தையிலே இவ்வளோ எப்படி டெவலப் ஆகுதுன்னா அவன் 12-15 வயசில் என்ன ஆகும்? நான்லாம் சின்ன வயசில் பீட்டர் கான் மாதிரி இருப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னு வேணால் நான் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், பயங்கர ஒல்லியாக இருக்கும். ஆனால் நம்மளே ஏஜ் ஆக நம்ம ஹெல்த்தி, நம்ம வந்து பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் கெயின் நோக்கி போகும். ஸோ அந்த ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வேறு நடுவில் வரும். சின்ன வயசுலேயே இவ்வளோ மோசமான ஃபுட்டு சாப்பிட்டா ஏர்லியாகவே ஏஜ் அட்டன் பண்ணுவான். ஏர்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாமே இஷ்யூஸாக மாறும். ஓகேங்களா? முன்னாடிலாம் வந்து 13, 14, 15 வயசில் தான் பெண்ணுங்க வயசுக்கு வருவாங்கன்றாங்க. இப்போ பார்த்தா 9 இயர்ஸ்லேயே வந்துட்டா, 10 இயர்ஸ்லேயே வந்துட்டா, இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச்னால தான். அதனால் வந்து நைட்டு ஃபுட்ஸ்ன்றதை அவாய்ட் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 7 மணி 8 மணி லாஸ்ட் மீல் வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ தூங்காமல் இருக்கிறதுனால லங்குக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? இல்லை, தூங்காமல் இருக்கிறதுக்கும் லங்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? தூங்காமல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பாடிக்கு தான் அடி. ஓகே, இப்போ தூங்கலை அப்படின்னா வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது. ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடியது மாறும். சர்க்காடியன் ரிதம்னா இப்போ சூரியன் இருக்குல்ல, அதுதான் நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்காடியன் ரிதம். காலையில் 5-6 மணிக்கு என்றைக்காவது தவறாமல் வந்திருக்கா? கரெக்டாக வந்துடும், டைமுக்கு வரும். ஈவினிங் அந்த டைமை விட்டு போகாமல் வந்திருக்கா? கரெக்டாக போயிடும். இதுதான் சர்க்காடியன் ரிதம். இந்த சர்க்காடியன் ரிதம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே நீடூடி வாழ்வாங்க. புரியுது? அதனால தான் சூரியன் பல வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சர்க்காடியன் ரிதமை ஃபாலோ பண்ணல அப்படின்னா பாடி கன்ஃபியூஸ் ஆகும், பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஹார்மோன் கண்டபடி சுரக்க ஆரம்பிக்கும். இருதயத்துக்கு எப்போ வந்து வேலை செய்யணும்னு தெரியாது, நம்மளோட சாப்பாடு வயிற்று குடலுக்கு எப்போ வேலை செய்யணும்னு தெரியாது. ஒரு சர்க்காடியன் ரிதமில் போட்டால் கரெக்டாக 5-6 மணி ஆகிடுச்சு, இப்போ அவன் பாத்ரூம் போவான், எல்லாம் ரெடி ஆகும்டா கீழே வெளியே போகிறதுக்கு அப்படின்ட்டு ரெடி ஆகும். 9 மணி ஆகிடுச்சு, கரெக்டாக இப்போ இட்லி தோசை ஏதாவது போடுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்லாம் செக்ரேட் பண்ணி வைக்கும். நீ 9 மணிக்கு டெய்லி தோசை போடுற ஆள் திடீர்னு வந்து 9 மணி தோசையே போடல, அப்போ செக்ரேட் ஆன ஹார்மோன் வேஸ்ட் ஆகிடும்.
திடீர்னு நைட் 12 மணிக்கு பிரியாணி போட்டால் 12 மணிக்கு இவனா மூழ்கிட்டு திருப்பி லிவர் உட்காந்து அதுக்கு என்சைம்ஸ் கிரியேட் பண்ணணும், உணவு குழாய் வந்து அதுக்கு ரெடி பண்ணணும், எல்லா ஹார்மோன்ஸும் 12 மணிக்கு செக்ரேட் ஆகும். சரி, அடுத்த நாள் 12 மணிக்கு வருவான் போலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நீ பண்ணாமல் விட்டுருவேன். அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு வேறு ஏதாவது ஆல்கஹால் பிராண்டியை உள்ளே ஊற்றுறேன், அதுக்கு வேறு மாதிரி வேலை செய்யணும். அப்போ நீ உன் பாடியை குழப்புன்னு குழப்புற. அப்படி குழப்புன்னு குழக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ கண்டபடி வந்து ஹார்மோன் செக்ரேட் ஆகும், கண்டபடி ஸ்டீராய்டு செக்ரேட் ஆகும், கண்டபடி பிபி இன்க்ரீஸ் ஆகும், கண்டபடி சுகர் கண்ட்ரோலில் வராது. அப்போ நோய் வராமல் என்ன வரும்? கண்டிப்பாக வரதானே செய்யும். ஓகே சார். இப்போ கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் சார்? கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணோன்னா எந்த கேன்சர்னு நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா ஒரு கேன்சருக்கும் காரணம் வேறு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய்னா சிகரெட் ஸ்மோக்கிங் மெயின் காரணம். இப்போ இதே வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர்னால் உங்களோட வெயிட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் மெயின் காரணம். இப்போ வாய் புற்றுநோய் எடுத்திங்கன்னா பான் பராக்கு மெயின் காரணம். இப்போ உங்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னா மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ்ன்றது, காண்டம் போடாமல் நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுன்றது மெயின் காரணம். ஸோ ஒரு புற்றுநோய்க்கும் காரணம் வேறுபடுதில்ல. அப்போ அந்த காரணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தடுப்பு முறையை பற்றி பேச முடியும். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்துட்டு எல்லா கேன்சருக்கும் காமனாக வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற, விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதையே உள்கொள்ளுங்க. இவ்வளோ தான் காமன் ஸ்டேட்மெண்ட். மற்றபடி ஸ்பெசிஃபிக் கேன்சர்ஸ் தான் நம்ம பேசணும். இப்போ லங் கேன்சர்னா யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்கிற இடத்துல இருக்க ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னா வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக கேன்சர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் விழிப்புணர்வு தேவை, ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்ததுன்னா அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாதுன்ட்டு முன்கூட்டியே ஜாகிரதையான நடவடிக்கைகள் எடுக்கிறது, போய் டாக்டரை பார்த்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எந்த பேட் ஹேபிட்ஸ் பக்கமாக போகாமல் இருக்கிறது, டயட் ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் தான் ப்ரிவென்ஷனுக்கு மெயின்னு பார்க்குறேன். ஓகே சார். பப்ளிக்கு ஓவராலாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க சார்? கேன்சர்ஸ் பற்றியா? ஐ மீன் எல்லாத்துக்குமே, லங்ஸுக்கும் கேன்சருக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க சார்? உணவே மருந்து, மருந்தே உணவு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம வந்து, ஏன்னா இது உள்ளே போடுறது தான் எல்லா நோய்க்கான மெயின் காரணம். அதில் ஒரு ப்ராப்பரான இது வேணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு உடம்பை வந்து உழைக்க வைக்கணும், படுத்து தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ உடம்பை உழைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி மாதிரி கூலி தொழில்லாம் இப்போ கிடையாது. அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸு, வாக்கிங், ஜாகிங்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பண்ணிக்கணும். மூணாவது பிரெயினுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உட்காந்து படிங்க, புக்ஸு படிங்க, ஏதாவது யோசிங்க, புதுசாக எதாவது பண்ணலான்னு பாருங்கள். ஐடியலாக உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வர ரீல்ஸை பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் தான் வந்துட்டு பப்ளிக்கு கொடுக்குற மெயின் அட்வைஸாக இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த்தையும் வந்துட்டு பார்த்துக்கணும், மைண்டையும் பார்த்துக்கணும், ஃபுட்டையும் பார்த்துக்கணும். அப்படின்னும் போது எக்ஸசைஸ் ஒரு சைடு, மைண்ட் ரீடிங் ஒரு சைடு, ஃபுட்டு ஒரு சைடு, ப்ளஸ் நோ பேட் ஹேபிட்ஸ், இந்த 4 சர்க்கிளை மெயின்டைன் பண்ணோம்னாலே வந்துட்டு யாராக இருந்தாலும் பெரிய ஆளாக எல்லாம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.